வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய வருங்காலத்தை கணித்த ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, திரிசூலகிரி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலையில் தான் இந்த கல்வெட்டு இருக்குது. திரிசூலகிரி ராஜராஜ சோழனின் அமைச்சர் உருவாக்கிய பர்வதமலை நகர கல்வெட்டு உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் கிரந்த லிபியில் உள்ள கல்வெட்டு. இது வந்து தமிழ் கல்வெட்டு இல்லை, வடமொழியில் உள்ள கிரந்த லிபி கல்வெட்டு. யாருடைய காலத்தில் ஏற்றப்பட்டதுங்கிறது சரியாக தெரியல. சுந்தர சோழர் காலத்தில் கூட ஏற்றப்பட்டிருக்கலாம். நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய ஆளுமைக்கு வருவார் அப்படின்னு ஒரு புத்த பிக்ஷு வந்து ராஜராஜ சோழன் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதை கல்வெட்டு ஆதாரமாகவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன் அவையில் இருந்த அமைச்சர் ஜெயந்தன், நிறைய அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, அதில் குறிப்பாக இந்த கல்வெட்டில் சொல்லப்படுற ஜெயந்தனை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று பர்வதமலையை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பர்வதமலையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நானே ஒரு முறை போயிருக்கேன். பல அதிசயங்களை கொண்ட ஒரு மலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, என் வாழ்நாளில் நான் நிறைய அதிசயங்களை பார்த்துருக்கேன், நீங்களும் நிறைய அதிசயங்களை பார்த்துருப்பீங்க. அதுபோல் இந்த அதிசயம் நிறைந்த இந்த மலையில் பல சோழ மன்னர்களுடையும் பாண்டிய மன்னர்களுடைய கல்வெட்டுகள் ஆங்காங்கே தென்பட்டுட்டு தான் இருக்குது. அதில் ஒரு கல்வெட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழன் திருமாலுடைய அவதாரம்ங்கிறது இந்த இதுலேயும் சொல்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்காவில் உள்ள தென்மாதிமங்கலம் என்னும் ஊரின் அருகில் உள்ள மலையின் மீது உள்ளூரில் வந்து அடுக்கங்கள்னு சொல்லுவாங்க, அடுக்கடுக்காக இருக்கிற கல்லில் இருக்குது, அதான் அடுக்கங்கள் என்று வழங்கப்பெறும் ஒரு கல்லில் பொறிக்கப்பட்டதாக கண்டெடுக்கப்பட்டது. இது வடமொழினா சமஸ்கிருதத்தில் 10-11ஆம் நூற்றாண்டிற்கான கிரந்த லிபியில் அமைந்தது. அதாவது இந்த கல்வெட்டு வந்து வடமொழி சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது, ஆனால் எழுத்துக்கள் கிரந்த லிபியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ் பேசுகிறேன். இப்போ தமிழ் பேசுகிறேங்கும் பொழுது, இப்போ நான் வேற ஒரு மொழி பேசுகிறேன், எனக்கு அது தெரியல அப்படின்னா நான் என்ன படிப்பேன், அந்த வார்த்தையை வந்து தமிழில் எழுதி வச்சு அப்படி படிப்பேன்ல, அதே மாதிரி தான் இதுவும். வடமொழி கருத்து கொண்ட அந்த ஸ்லோகத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, கிரந்த லிபியில் எழுதுகிறாங்க. இது வந்து சுந்தர சோழர் அவர் காலத்தில் இயற்றப்பட்டதாக கூட இருக்கலாம், எந்த காலம்னு சரியாக தெரியல. அதுக்கடுத்து இந்த கல்வெட்டு மாமன்னர் ராஜராஜ சோழனின் வருங்காலத்தை கணிப்பதைப் போலவே அமைந்திருக்கிறது. இது திருமாலே ராஜராஜனாக அவதரிப்பார் என்றும், அதாவது ராஜராஜ சோழனை வந்து திருமாலின் அவதாரங்கிற மாதிரி சொல்லி தேவர்களின் குருவான வியாழன், அதாவது பிரகஸ்பதினு சொல்லுவோம்ல, குரு பகவான், அவரை இவருடைய அமைச்சரான ஜெயந்தனாக பிறப்பார் என்றும் குறிப்பிடுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திருமால் வந்து ராஜராஜ சோழன், தேவர்களோட குருவான வியாழ பகவான் வந்து இவருடைய அமைச்சராக ஜெயந்தனாக பிறப்பார் அப்படின்னு உருவகிச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கல்வெட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா ரெண்டு. ஒன்று, இந்த பர்வதமலை அந்த காலகட்டத்தில் திரிசூலகிரி இல்லைன்னா நவீரமலைன்னு கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இவ்வுலகை அளந்து திரிசூலமலையின் மீது ஒரு நகரத்தை அமைப்பர் என்றும் இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பர்வதமலையில் வந்து பல இடங்கள் இருக்குது. அதில் வந்து சில இடங்களில் வந்து கற்குவியல்கள் நிறையா இருக்கும். அந்த காலத்து கோட்டைகள் மாதிரியே சில அமைப்புகள் இருக்குது. இது ராஜராஜனின் காலத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் இது வருங்காலத்திலே செய்தியை குறிப்பிடுகிறது. அதாவது இந்த கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்தில் இயற்றப்பட்டதாகவே இருந்தாலும் ராஜராஜ சோழன் அரசனாக இருக்கும் பொழுது இயற்றப்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா ராஜராஜ சோழன் அரசனாக இருக்கும் போது ஏற்றிருந்தாங்கன்னா அவரோட மெய்கீர்த்தி அமைஞ்சிருக்கும். ஆனால் அது அமையாமல் மொட்டையாக இந்த கல்வெட்டு வந்திருக்க காரணத்தினால் இதற்கு முன்னால் இந்த சுந்தர சோழர் காலத்தில் இந்த கல்வெட்டு ஏற்றப்பட்டிருக்கலாம். இந்த கல்வெட்டு வரலாற்று ரீதியான தரவுகளை அதிகமாக தராவிட்டாலும் ராஜராஜனின் அமைச்சர் பெயர் ஜெயந்தன் என்று இந்த கல்வெட்டு தகவலை தருவது குறிப்பிடத்தக்கது. அதாவது மாமன்னர் ராஜராஜ சோழன் பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே, அதாவது அவர் அரசராக பேரரசராக முடிசூடுறதுக்கு முன்னாடியே இந்த கல்வெட்டு ஏற்றப்பட்டிருக்கு. அப்படின்னா இது வந்து ஜோதிட ரீதியாக தான் இந்த கல்வெட்டு எழுதியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தளவுக்கு துல்லியமாக இந்த கல்வெட்டு ஏற்றப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். இதுதாங்க அந்த கல்வெட்டு, வடமொழி கிரந்த லிபியில் எழுதப்பட்ட கல்வெட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாசுதேவோ மகாவிஷ்ணுஹ ராஜராஜோ பவிஷ்யதி ஜெயந்தோ வாக்பதிர் மம்மந்திரி தஸ்ய ராக்யோ பவிஷ்யதி அப்படி சொல்கிறாங்க. இதில் வர அந்த ஜெயந்தோ வாக்பதிர் மந்திரின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த குறிப்பு. இந்த ராஜராஜ சோழனோட மந்திரி பேர் ஜெயந்தன், அதை தான் அப்படி கொடுக்குறாங்க. முதல் வரியான வாசுதேவோ மகாவிஷ்ணுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வாசுதேவரின் மகன்தான் கிருஷ்ணன், வசுதேவரதோட மகன் தான் கிருஷ்ணன், அதனால தான் அவருக்கு பேர் வாசுதேவன் பேர். அந்த வாசுதேவருடைய மகனான விஷ்ணுவின் அவதாரமாக பிறந்தவர் தான் யாராம், ராஜராஜன் அப்படின்னு இதில் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் உருவகம் தான். இருந்தாலும்
பின்னால் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு வருங்காலத்தை குறிக்கிற மாதிரி இது அமையுது. இதோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன். வாசுதேவரின் மகனான திருமால்னா இங்கே கிருஷ்ணனை சொல்கிறாங்க. அந்த கிருஷ்ணனே ராஜராஜனாக அவதரிப்பார். அடுத்து தேவர்களின் அமைச்சரான இல்லை குருவான பிரகஸ்பதியே வியாழன் அந்த அரசன் தான் இங்கே ராஜராஜனை குறிப்பிட்றாங்க. அந்த அரசனுக்கு ஜெயந்தன் என்னும் அமைச்சராக திகழ்வார். அதாவது ராஜராஜ சோழன் வந்து திருமாலுடைய அவதாரம், இந்த ஜெயந்தன் பிரகஸ்பதியோட அவதாரம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பொருத்தி சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சுந்தர சோழர் காலத்தில் தான் இந்த கல்வெட்டு இயற்றப்பட்டிருக்கும். அதற்கடுத்து தற்காலே ஜெகத்தோ மானம் கரிஷ்யதி ஜெகத்பதிக்க தன்னாம்னா நகரிம் திவ்யாம் திரிஸ்லோச்ச கிரௌபுரி. இந்த திரிஸ்லோச்சன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் திரிசூலம்னு படிக்கணும். இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலையில் ஒரு நகரத்தை அமைக்கிறாங்க. அதுதான் தன்னோம்னா நகரிம் திவ்யாம்னு சொல்கிறாங்க. திரிஸ்லோச்ச கிரௌபுரி. புரினாலே அது இடம்னு அர்த்தம், இல்லை மலைன்னு அர்த்தம். கிரின்னு நம்ம சொல்கிறத அங்கே அப்படி சொல்லுவாங்க. திரிஸ்லோச்ச அப்படிங்கிறது திரிசூலம் அமைப்பில் இருக்கிற காரணத்தினாலே இந்த பர்வத மலைக்கு நவீரமலை, இன்னொன்று திரிசூலமலை, திரிசூலகிரின்னு பல பெயர்கள் இருக்குது, எண்ணற்ற பெயர்களுக்கு. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாமன்னர் ராஜராஜ சோழன் தன்னுடைய காலத்தில் உலகை அளப்பான். அவருக்கு உலகளந்த சோழன் ஒரு பேருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உலகளந்த சோழன், உலகளந்த மரக்கால், இப்படிலாம் நிறைய பெயர்கள் அவருக்கு இருக்குது. அதை வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. அவர் வந்து உலகத்தையே அளப்பார், அதாவது மெஷர் பண்ணி சர்வே எடுப்பார் அப்படிங்கிற கருத்தை சொல்லி தன்னுடைய பெயராலே திரிசூல மலையின் உயர்ந்த முகட்டில் ஒரு நகரத்தை அமைப்பான். யார? ராஜராஜ சோழன் தான் அமைக்கிறாரு. ஆனால் அதற்குண்டான பணியை யார் செய்கிறா? இந்த ஜெயந்தன் செய்கிறார். அதாவது ராஜராஜ சோழனுடைய அமைச்சரான ஜெயந்தன் செய்கிறார். இதில் முக்கியமான விஷயம் இந்த மூணாவது விஷயம்தான். அதாவது உலகளந்த சோழனுங்கிற பெயர் வாங்குவாருங்கிறத முன்கூட்டியே இந்த கல்வெட்டு வந்து எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த மலைகளை பற்றி சொல்லுவோம். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள திரிசூல மலையானது தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட நவீர மலை. அதாவது பழைய பேர் வந்து நவீர மலைன்னு சொல்கிறாங்களாம். இதன் மீது காரி உண்டியின் வழிபாட்டிடம் அமைந்திருந்தது. காரி மன்னர் இருக்கார்ல, பாரி ஓரி காரின்னு சொல்கிறோம்னா, அவருடைய வழிபாட்டு இடம் வந்து அமைந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜராஜனை திருமாலின் வடிவமாக மக்கள் கருதி இருந்தனர் என்பது திருவாலங்காட்டு செப்பேட்டாலும் உறுதி பெறுகிறது. திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய 137 செய்யுள்கள் பகுதி வந்து நான் காணொலியாக பதிவிட்டிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் ஒரு செய்யுளில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் வந்து திருமாலின் அவதாரம், அவர் திருமாலின் வடிவம் அப்படிங்கிறது தான் மக்கள் கருதுனாங்க. அவருடைய கை 2 பக்கத்துலேயும் சங்கு சக்கரத்தோடு அவர் பிறந்த மாதிரி இருந்தது அப்படின்னு திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய வடமொழி பகுதியிலையும் குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த கல்வெட்டுலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சரி, இப்போ இந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தின் வடக்கு தமிழ்நாட்டின் 18 சிற்றரசுகள், இதுதான் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம். சோழ மண்டலத்தின் மீதான மாமன்னர் ராஜராஜ சோழனின் வெற்றியை கொண்டாடுவதற்கே திரிசூலம் என்னும் ஒரு புதிய நகரத்தை அவரது அமைச்சர் ஜெயந்தன் உருவாக்கினார். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாமன்னர் ராஜராஜ சோழன் பின்னாளில் பதவி ஏற்ற பிறகு இவர் இந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலமாக இருக்கக்கூடிய பகுதிகளை பின்னாளில் ஜெயிக்கிறார். அப்படி ஜெயிச்சதுக்கான அடையாளமாக இவருடைய அமைச்சரான ஜெயந்தன் என்ன பண்ணுறாரு, இந்த திரிசூலகிரிக்கு மேலே ஒரு புதிய நகரத்தை உருவாக்கிறார். திரிசூல மலையில் அமைஞ்ச காரணத்தினால அந்த நகரத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு, திரிசூலகிரின்னு பேர் வைக்கிறார். இதெல்லாம் வரலாற்று ரீதியான தகவல்களோடு தான் நம்ம பேசணுங்க. சும்மா நம்ம புராண வரலாறுலாம் பேசணுன்னா அது சரியாக இருக்காது. நமக்கு சரியான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அது பேச முடியும். இப்போ நமக்கு சரியான ஆதாரங்களோட வரலாற்று நமக்கு மிக அரிதாக கிடைக்குது, மிக பொக்கிஷமாக கிடைக்குது. அதை நம்ம எல்லா நாட்களும் எல்லா வருடங்களும் கடத்தி செல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. அடுத்து, எந்த ஒரு சோழ கல்வெட்டிலும் ராஜராஜ சோழனை தவிர வேறு பெயர்கள் என்று எதுவும் இல்லை என்பதே இதுவரை அறிந்த செய்தி. அதாவது இருக்குது, ரொம்ப கிடையாது. தொல்பொருள் ஆய்வுத்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ள நொபுரு கரசிம்மா அல்லது தாமரைப்பாக்கம் கல்வெட்டுகள் என்னும் இரு பெயரும் சோழ ஆவணங்களில் கூட ஜெயந்தன் பெயர் பதிவு செய்யப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தாமரைப்பாக்கம் கல்வெட்டுகள்ங்கிறது கிட்டத்தட்ட திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் வேலூர், ஜம்பை இந்த மாதிரியான பகுதிகள் உள்ள கல்வெட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஒரு இது. அந்த கல்வெட்டுகளில் கூட இந்த ஜெயந்தனை பற்றி குறிப்புகள் இல்லை. ராஜராஜ சோழன் கல்வெட்டில் இந்த ஜெயந்தனோட குறிப்பு இல்லை, ஆனால் இந்த கல்வெட்டில் குறிப்பு இருக்குது. ஸோ இந்த ராஜராஜ சோழனோட பதவி காலகட்டத்தில் ஜெயந்தன் என்ன ஆனார், ஒருவேளை மறைந்து விட்டாரா, இல்லை வந்து ஒரு குறிப்பிடத்தக்க காலத்தில் அவர் இறந்துட்டாராங்கிறது தெரியல, இல்லை அவருடைய கல்வெட்டுகள் மிஸ் ஆகிடுச்சானுன்னு தெரியல. ஏன்னா இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது, ஜெயந்தன்கிற ஒரு அமைச்சர் வருவார்,
அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடும் பொழுது இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ வந்து இந்த நேரத்தில் இவன் பிறப்பான்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் இப்போ நம்ம ஜோதிடத்தை பற்றி சொல்கிறோம்ல, அதை வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து ராஜராஜன் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ராஜராஜ சோழன் உலகையே அளப்பாருங்கிற செய்தியும் சொல்லி அவருக்கு இப்படி ஒரு அமைச்சரும் உருவாவாருங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஜோதிடத்திலும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் தமிழர்கள். அதில் ராஜராஜ சோழன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றும் அவரிடம் இருந்த ஜெயந்தன் என்னும் மந்திரி நல்ல பேச்சாற்றல் மிக்கவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக தலைவராகவும் ஜெயந்தன் உலகை அளந்து அதை வென்றவராகவும் ஜெயந்தன் பெயர் குறிப்பிட்டுள்ளது. இங்கே வந்து 2 பேரையுமே குறிப்பிடுறாங்க. ராஜராஜ சோழன் தான் வந்து ஆணையிடுகிறார். அந்த ஆணையை செவ்வன செய்கிற பணியை யார் செய்கிறார்? ஜெயந்தன் செய்கிறார். அவர் தான் இந்த பணிகள் எல்லாம் செய்கிறாரு போல. இந்த உலகை, அதாவது அந்த மெஷர்மெண்ட்டு, ஒவ்வொரு ஊர்களையும் போய் நில சர்வேயர் வேலையெல்லாம் செய்கிறது வந்து இந்த ஜெயந்தன் தான் போல. ஸோ ராஜராஜ சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு நெருக்கமான நபராகவும் மந்திரியாகவும் இருந்திருக்கிறார் இந்த ஜெயந்தன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவர் நதிக்கரை அருகே இருந்த மலையின் மீது திரிசூலகிரி நகரத்தை உருவாக்கினார் என அமைச்சரின் புகழை உணரும் வகையில் குறிப்புதவிகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இம்மலையில் உள்ள பாறை ஓவியங்களில் நிறுவன மையமாக கட்டப்பட்ட மதங்கள் தோன்றுவதற்கு முன்பே சாதாரண மக்கள் ஒன்றிணைந்து இங்கு பெண் தெய்வ வழிபாடு மேற்கொண்டதை அறிய முடிகிறது. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காட்டுப்பகுதி, அதாவது முல்லை திணை, குறிஞ்சி திணையில் வாழ்ந்த மக்கள் நிறைய வழிபாடுகள் இருந்தது. அதுலேயும் முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருந்தது. பெண் தெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. கொற்றவை வழிபாடுலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் நம்ம இன்றைக்குமே கிராமத்தில் போனீங்கன்னா நிறைய எல்லைச்சாமிகளை பார்ப்போம். அப்போ இந்த மலையில் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய தெய்வங்களை வழிபட்டுருக்காங்க. அதுக்கு உண்டான சான்றுகளும் அங்கங்கே நீங்கள் பார்க்க முடியும். பர்வதமலை நீங்கள் ஏறுற ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேலே போனீங்கன்னா இடையில நிறைய சிலைகள் இருக்கும். சின்ன சின்ன சிலைகள் இருக்கும், எல்லைச்சாமிகளோட சிலைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், அந்த திணை மக்கள், இல்லை அந்த காட்டு பகுதிகளில் வாழும் மக்கள் எல்லாருமே இதையெல்லாம் எல்லைச்சாமிகளாக வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு மட்டும் இல்லாமல் இதை மன்னர்களும் அனுமதித்திருக்காங்கங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 2 அடுக்கு குகை ஒன்றும் அங்கு உள்ளது. இதன் மேல் தளத்தின் தரையில்தான் கல்வெட்டு செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு அங்கே தான் செதுக்கப்பட்டிருக்கு. இதில் உள்ள பாறை ஓவியங்கள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. மக்கள் பெருமளவில் கூடும் இடங்களில் சாதாரணமாக கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டுள்ளன. குகையில் அந்த மக்கள் பெண் தெய்வங்களை வழிபட்டதாக இந்த கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் எல்லாமே கல்வெட்டாக இருக்குது. ஆனால் அதை நான் இன்னொரு காணொலியில் தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு முக்கியமான கல்வெட்டு இது. ஏன்னா அந்த பாறை இதை சுற்றியே பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகளை வந்து ஆய்வாளர்கள் எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான கல்வெட்டு இதுங்கிறதுனால தான் இந்த வாட்டி இதை சொல்கிறேன். இன்னும் ஒரு 4-5 கல்வெட்டுகள் எடுத்திருக்காங்க. அதை நான் அடுத்தடுத்த பதிவுகளை சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீப காலமாகவே சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் தமிழ் மாமன்னர்களை பற்றி சில தவறான கருத்துக்களை நிறைய பேர் பதிவிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து புரியும்படியாக நம்ம சொல்கிற விதமாக தான் இந்த மாதிரி ஆதாரங்களை நம்ம எடுத்து சொல்கிறது. இப்போ இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் முடிந்த பிறகு அடுத்து நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வந்து வேலத்து பெண்டாட்டிகள், அதாவது தளிச்சேரி பெண்டுகளை பற்றி ஒரு கல்வெட்டு எழுதும். ஏன்னா அந்த கல்வெட்டு வந்து மிக முக்கியமானது. ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க, தளிச்சேரி பெண்டுகளை பற்றி தப்பாலாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கும் மாதிரி காணொலி அமைப்போம். அடுத்து மேலும் ஒரு பாலடைந்த கோட்டை பர்வதமலையின் உச்சியில் உள்ளது. இக்கோட்டைக்கு திரிசூலகிரி என்று ஜெயந்தன் பெயரிட்டுள்ளார். ஆலயத்துடன் ஒரு கோட்டை மற்றும் நிறைய மண்டபங்கள் இருந்ததால் திரிசூலகிரியை ஒரு நகரம் என்றே கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சங்க இலக்கியமான மலைப்படுகடாம் நூலில் குறிப்பிடப்படும் நவீரமலை இந்த பர்வதமலை தான். பழங்காலத்தில் இதை பர்வதமலைன்னு குறிப்பிடல, நவீரமலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பர்வதமலையாக இருக்குது. இவர் இந்த நகரத்தை அமைத்த காரணத்தால் திரிசூலகிரின்னு இங்கே பாருங்க. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அதாவது மொத்த பர்வதமலைக்கும் ஒரு திரிசூலகிரின்னு பேர் வைக்கல, அந்த நகரத்துக்கு மட்டும்தான் ஒரு திரிசூலகிரின்னு பேர் வைக்கிறார். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். திரிசூலகிரிங்கிறது அந்த நகரத்தில் உள்ள கோட்டையில் தான் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த திரிசூலகிரிங்கிற பேரை வைக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கோவில், கோட்டை, அப்புறம் சில மண்டபங்கள், மக்கள் தங்குறதுக்கு உண்டான சத்திரங்கள் எல்லாமே அந்த காலத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கி மாதிரி அந்த காலம் கிடையாது. அன்ற காலத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்கே இருந்திருக்கு. சங்க காலத்தில் அரசாண்ட ஒரு மன்னனான நன்னன் செய் நன்னன் இந்த கோட்டையை கட்டியதாக நம்பப்படுகிறது. ஆனால் இது விவாதத்திற்குரியது. ஏனெனில் சங்க காலத்தில் கல்கோட்டைகள் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக.
ஏன்னா அந்த காலத்தில் செங்கற்களால் தான் கட்டப்பட்டது. சங்க இலக்கியங்களில் இல்லை பழம்பெரும் கோவில்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலில் செங்கற்களால் இருக்கும். அதன் பின்னால் வந்த பல்லவர்கள் தான் முதல்ல வந்து கற்றளியாக மாற்றுறாங்க, அதாவது கருங்கல்லே மாற்றுறாங்க. அதன் பிறகு தான் செம்பியன் மாதேவியார் மாற்றிக்கிறார். இந்த இடத்துல நம்ம பல்லவர்களையும் குறிப்பிட்டு தான் ஆகணும். பல்லவர்கள் தான் முதல்ல கற்றளிகளாக மாற்றுறாங்க. அதன் பிறகு தான் செம்பியன் மாதேவியார் கற்றளியாக மாற்றுகிறார். தஞ்சை பெரிய கோயில் கட்டியமைக்காக உலகளாவிய புகழ்பெற்ற ராஜராஜ சோழனின் அதிகார எல்லைக்குள் அமைந்திருக்கும் இந்த திரிசூலகிரி கோட்டை போர்க்காலத்தில் இடித்துவிட முடியாத வகையில் கட்டப்பட்ட கல்கோட்டையாகும். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த திரிசூலகிரி, இந்த பர்வதமலை எல்லாமே கொஞ்சம் பார்டரில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ பார்டரில் இருக்கும்போது அதை வந்து கல் கோட்டையாக தானே மாற்றணும். ஒரு கருங்கலால் ஆன கோட்டையாக மாற்றினா தானே எதிரிகள், ஏன்னா இந்த பர்வதமலை இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் அங்கே இருக்க மன்னர்கள், சாளுக்கிய மன்னர்கள்லாம் எந்த நேரம் வேணாலும் போர் தொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்டையை மிக ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகளும் இங்கே சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு தகவல் நண்பர்களே. இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மன்னர்களோட புகழ் வந்து நிறைய பேருக்கு தெரியட்டும். மாமன்னர் ராஜராஜ சோழனின் புகழ் ஓங்குக. இந்த கல்வெட்டு தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.